வணக்கம் ஃபுல் ஸ்டாகர்ஸ். நான் ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பட்டன் அழுத்தாமலே பேசியிருந்தேன். சரி, வியூ சீரிஸ் பிளேலிஸ்ட்டில் வர அடுத்தது இதில் வந்து பைண்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெக்கார்ட் பட்டன் ஹிட் பண்ணாமையே நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, இங்கே ரவுட்டருக்குள்ளே புதுசாக ஒரு என்ட்ரி ஆட் பண்ணேன். பைண்டிங் அப்படின்னு ஒரு பார்த்து நேமும் பைண்டிங், காம்பனண்ட் வந்து வியூக்குள்ளே பைண்டிங்ஸ் view.view அப்படின்னு வியூஸ்குள்ளே போய் பைண்டிங்ஸ் view.viewன்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நம்மக்கிட்ட ஆப்ஷன் கம்போசிஷன் 2 ஏபிஐ சொல்லியிருந்தோம் இல்லையா முதல் வீடியோவில். நம்ம கம்போசிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட்டப் அப்படின்னு கொடுத்துப்போம். லாங்குவேஜ் வந்து டைப் ஸ்கிரிப்ட். எனக்கு எதுவும் இம்போர்ட்லாம் இங்கே கிடையாது. பைண்டிங் பேஜ் அப்படின்னு சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இண்டெக்ஸ் வழியாக இது ரூட் ஆகி எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகணும். இந்த ரவுட்டர் பைண்டிங்கிறத நான் வந்து ஹோம் ஆப்பில் இங்கே ரவுட்டர் லிங்க்கில், இந்த ரவுட்டர் லிங்க்கில் ஆங்குலர்லேயும் அதே மாதிரி தான் இங்கே பைண்டிங்ஸ்னு கொடுப்போம். பைண்டிங்ஸ் இப்போ போனால் ஸோ அந்த சைடில் இருக்கிற கண்டென்ட்லாம் நான் எடுத்துட்டேன். அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ ஹோம் அபவுட் கான்டாக்ட் பைண்டிங்கில் போனால் எனக்கு பைண்டிங் பேஜ் அப்படின்னு இங்கே வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து நம்ம பைண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு 4-5 வீடியோவாக குட்டியாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த பைண்டிங்கில் போய் நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கான்ஸ்ட்டை நம்ம இங்கே பைண்ட் பண்ணணும்னா ஆங்குலர் மாதிரி டபுள் ப்ராக்கெட்டில் கவுண்ட் கொடுக்கணும். டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 0 வந்துடுச்சு. இப்போது இந்த பைண்டிங் அப்படிங்கிறத நான் வந்து ரெட் கலராக மாற்றணும் அப்படின்னா இங்கே நான் div ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த divக்குள்ளே இருக்குது, div டேக்கில் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்டைலுக்குள்ளே டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்து கலர் ரெட்னு கொடுப்போம். இப்போ இந்த டைட்டிலில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கான்ஸ்ட் டைட்டில் கிளாஸ் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், ரெஃப் ஆஃப் டைட்டில். இப்போ சரியா? இப்போ வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? இந்த ரெஃபை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் வருதான்னு பார்ப்போம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரலை. இம்போர்ட் ரெஃப் ஃப்ரம் வியூ இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் யூஸ் பண்ணுறது VS கோட். இப்போ இந்த டைட்டில் கிளாஸை நான் வந்து இங்கே பைண்ட் பண்ணணும். அதுக்கு முதல் டெக்னிக் வந்து v-bind அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. v-bindல நம்ம கிளாஸை பைண்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் இதை கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம போய் பார்த்தா இது ரெட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது வந்து முதல் டைப் ஆஃப் பைண்டிங். ஒரு கிளாஸையோ ஒரு ஐடியோ எதையுமே நம்ம வந்து இங்கே பைண்ட் பண்ணணும், உள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்டுக்குள்ளே பைண்ட் பண்ணணும் அப்படின்னா v-bind அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம v-bind அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஷார்ட்கட்டாக அந்த v-bindன்னு கொடுக்க வேண்டாம். நீங்கள் வெறும்ன கோலன் கொடுத்தாலே அது வந்து v-bindஆக கணக்கில் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2 தடவை வந்துடுச்சா. இது முதல் தடவை v-bind யூஸ் பண்ணி, இது வந்து v-bind யூஸ் பண்ணாமல் வந்துருக்கு. 2 டைப்புமே பண்ணலாம். ஸோ இதுதான் முதல் டெக்னிக். v-bind யூஸ் பண்ணி நம்ம பேஜில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஆட்ரிபியூட்ஸில் நம்ம வந்து பைண்ட் பண்ணலாம். தொடர்ந்து இதோடைய அடுத்த வீடியோவில் மீதியை பார்ப்போம்.